சவுதி அண்ட் ஜோர்டன் பார்டர் கிட்ட ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜோர்டனில் ஒரு வேலை. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஸோ இதுதான் அந்த பீச்சு. இந்த மவுண்டனுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஜோர்டனுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ போயிட்டு வேலை முடிஞ்சது, ரிட்டர்ன் வந்தாச்சு. இதுதான் அந்த பீச்சு. ஸோ பீச் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அங்கே இருக்கும்போது ஒரு இந்த ஹீட்டெல்லாம் நமக்கு தெரியாமல் அதோட அது ஃபீல் வரும். பட் ஆனால் இந்தளவுக்கு நம்ம ஊர் பீச் அளவுக்கு வரல. பட் ஓகே, நம்ம உள்ள ஹீட்டாக இருக்கிறதுக்கு இங்கே ஓகே தான். ஸோ இது அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் ஏரியா, ட்ரீஸ், அப்புறம் டேட்ஸ் மரம், மற்ற கோகோனட் ட்ரீ, இது எல்லாமே இருந்தது தான். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏர் இருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசிக்குதுன்னு ஒரு சேட்டா கடையில் போய் ஒரு தோசை சாப்பிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அகைன் ரிட்டன் கிளம்பியாச்சு. ஸோ நான் ரிட்டன் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெசர்ட்ஸ் தான். வரும்போதும் சரி போகும்போதும் சரி இந்த மாதிரி டெசர்ட் தான். சவுதி ஃபுல்லாக இது தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.